இஸ்ரேல் கத்தரை தாக்கியதை நாம் ஏற்கனவே தனி செய்தியாக கொடுத்திருந்தோம். தற்போது காசாவில் என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்கும், என்ன நடக்க வேண்டும் என்பதை ஆய்வுக்கட்டுரையின் வாயிலாக நான் உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். இஸ்ரேலுடைய அந்த பிரிகேடியர் கர்னல் அபிஷரி அட்வர்ட் ஆதரே த ஸ்போக்ஸ் பர்சன் ஐடிஎஃப்பின் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். த ஐடிஎஃப் இஸ் determined டு டிஃபீட் ஹமாஸ். முடிவு செய்திருக்கிறார்கள், எந்த ஒரு வழியிலும் ஹமாஸை வெற்றி கொள்ள வேண்டும். IDF is determined to defeat Hamas and will operate in Gaza City areas with a great force just as it has throughout the strip. இதுதான் அவர்களுடைய இலக்கு, அவர்களுடைய நோக்கம். எந்த விலை கொடுத்தும் ஹமாஸை அழிப்பது, காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவது, ஓடச் செய்வது, உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவேதான் 6ஆம் தேதியிலிருந்து அவர்கள் தாக்கி வருகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மிக மோசமான ஒரு சூழல், களச்சூழல் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். The crowds of civilian poured in the street, the carrying belongings and packing into the van. மக்கள் சாறை சாறையாக மாட்டு வண்டிகள், கோவேறு கழுதைகள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடுகிற ஒரு கொடூரத்தை பார்த்து இந்த உலகம் ரசித்து கொண்டிருக்கிறது, மௌனித்து கொண்டிருக்கிறது. இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் மீது 3 தலைவர்களை கொலை செய்வதற்காக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார். காசா சிட்டிஸ் தி பிஸியஸ்ட் அர்பன் சென்டர். இங்கே மக்களெல்லாம் ஓடுகிறார்கள், உணவில்லை. ஆகவே இந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய பேனிக், கன்ஃபியூஷன் அமங் த சொசைட்டி. அவர்களுக்குள் ஒரு பெரும் அப்ரிஹென்ஷன்ஸ், கலக்கம், அச்சம், பயம், பசி எல்லாவற்றும் ஒரு பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கின்ற ஒரு மனிதனால் இன்றைக்கு உலகம் அமைதியற்றிருக்கிறது. இதற்கான தீர்வுகள் என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை. இஸ்ரேலுடைய இந்த தொடர்ந்த கண்டினியூவேஷனான ஏர் ஸ்ட்ரைக்ஸின் மூலமாக மக்கள் செவரல் ஹையர், ரொம்ப உயர்ந்த பில்டிங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிற ஒரே காரணம் பயங்கரவாதிகளின் கூடாரம், பயங்கரவாதிகளுடைய சென்காம் என்று சொல்வதை போன்ற இயக்குநரமாகவும் ஆலோசனை நடத்தக்கூடிய இடமாகவும் அது இருப்பதால் நாங்கள் அழிப்போம் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் சவுத் சோனில் இருக்கக்கூடிய பீப்புள் அவர்கள் டிஸ்பிளேஸ்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பகுதிகளுக்கு எல்லா பகுதியிலிருந்தும் ஒரு பகுதியில் குவிப்பதற்கு மக்கள் அனுப்பப்படுகிறார்கள். மத்திய பகுதி, வடக்கு பகுதி, மேற்கு, கிழக்கு, தென் பகுதிக்கு அவர்கள் அதை அனுப்பியதை நாம் ஏற்கனவே சொல்லுகிறோம். இந்த விவகாரத்தில் ஹமாஸினுடைய நிலைப்பாடு என்ன, இந்த போரினுடைய இலக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. இதில் ரொம்ப பரிதாபம், இந்த மக்களை எல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த நம்முடைய டெலிகிராம் சேனல்களில் நாம் கொடுக்கல, அதை பார்க்கிற போது மிக 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 பயங்கரமாக இருக்கிறது. மிக 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 வலி ஏற்படுகிறது. கையில் குழந்தைகள், பச்சை பிள்ளைங்க, சில பிள்ளைகள் எலும்பும் தோலுமாக இருக்கிறார்கள். தாய்மார்கள், வயதினர்கள், அவர்களிடத்தில் எந்த பொருளும் இல்லை, அனைத்தும் குப்பையில் போடப்படுகிறதாக ஒரு நிலையிலே அழுக்கு நிறைந்த அந்த சாமான்களை எல்லாம் தூக்கி கொண்டு ஓடுகிற பரிதாபமான காட்சியை இந்த நாகரிக உலகம் பார்க்கிறது. அந்த பிரைம் மினிஸ்டராக தன்னை இந்த சர்வாதிகாரி பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்கிறான், இது எனது இறுதி இலக்கு, நான் அழிக்காமல் நான் அழியப் போவதில்லை என்பதை போன்று அவன் தனது கருத்தை வைத்து. உலகத்தில் பல சர்வாதிகாரிகள் இருக்கிறார், ஆனால் பெஞ்சமினை போன்ற ஒரு சர்வாதிகாரி நாம் படித்திருக்கிறோம். இந்த யூத மக்களுக்கு எதிராக ஒரு பெரும் சர்வாதிகாரம், அதை போன்று இலங்கையில் கோத்தபய ராஜபக்ஷ செய்த தமிழினத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் சர்வாதிகாரம். முள்ளிவாழ்க்கால் முகாலிலே 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்தான். டெஸ்மண்ட் டூடு போட்டவர்கள் எல்லோரும்
பேசினார்கள். எந்த சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அன்றைக்கு இந்த அநியாயத்திற்கு உதவி செய்தவர்கள் இந்தியா, அன்றைக்கு இந்த அநியாயத்திற்கு உதவி செய்தவர்கள் பாகிஸ்தான், அன்றைக்கு இந்த அநியாயத்திற்கு உதவி செய்து குண்டு போட்டது இதே இஸ்ரேல். இன்றைக்கும் இதே இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பது புரியவில்லை. ஐடிஎஃப் தனது ஃபைனல் ஆபரேஷன் அது என்ன சொல்றாங்க இப்போ அங்கொழுது செய்தி IDF claimed it had taken control of much of Gaza. இதுதான் அவனது கடைசியில இலக்கு. பட் நீடட் டு ஃபினிஷ் ஆப்ரேஷன் இன் த நார்த். வடக்கு பகுதியில் அவர்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது. மக்களை வெளியேற்றும் தேவை. எல்லாரும் தென்பகுதிகளுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே எந்த வசதியும் இல்லை. ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க? வழக்கம் போல எவாக்குவேஷன் குட் லீட் டு என் ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர். அந்த ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர் என்று சொன்னால் இவனை கண்ட்ரோல் செய்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதுதான் மிக பயங்கரமான கொடூரமான விவகாரம். த சீஸ் ஃபயர் டாக்ஸ் ரிமைன் இப்பொழுது போகிற போதுதான் அந்த சீஸ் ஃபயருக்கு வந்தவனை கொலை செய்வதற்காகத்தான் இவருடைய திட்டம். இந்த வரலாற்றை நாம் ஒரு வருஷம் நம்ம பார்க்க முடியாது, 2 வருஷமாக நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் யாரெல்லாம் குண்டு போட்டிருக்காங்க? அவர்கள் லெபனானை தாக்கியிருக்கிறார்கள். அது ஒரு சாவரின் நேஷன். அந்த நாட்டினுடைய பிரதமர் டேவிட் ஓன் நவாப் சலாம், பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். அதற்குள்ளே போய் ஒரு 6 நிலைகளில் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கான். முதல்ல 10 இடங்களில் இருந்திருந்தான். ஹிஸ்புல்லா தற்காலிகமாக மௌனமாக்கப்பட்டிருக்கிறது. லெபனானுக்குள் 3000க்கும் மேற்பட்ட மக்களை செய்தார்கள். லெபனானில் தனது இராணுவத்தை அவர்கள் நிலைபெற செய்தார்கள். இன்றும் இருக்கிறார்கள். 5 நிலைகளில் ஒரு சாவரின் நேசமான லெபனான் இவனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியல. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, லெபனானில் மிக முக்கிய தலைவராக இருந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொலை செய்யப்பட்டு விட்டார். இதே போல வர வைத்து இதே போன்று பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட செய்து அவர் அழிக்கப்பட்டார். ஃபாது ஷுக்கூர் அழைக்கப்பட்டார். அலி கராரி அழைக்கப்பட்டார். எஞ்சிய ஏராளமானவர்கள் அழிக்கப்பட்ட பின்பும் அவர்கள் அங்கே நிலை பெற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஒரு நாட்டின் நிலை. அடுத்து நாம் பார்ப்போம். அவர்களுக்கு எதிராக இருந்தால் என்ன செய்வோம்? சிரியாவுக்குள்ளே போனாங்க. சிரியாவில் அமெரிக்காவினுடைய கைப்பாயாக மாறிப்போன கொலானி அந்த நாட்டில் ஒரு ட்ரைபல் குழு ஒன்று இருக்கிறது. அந்த குழுக்கு ஆதரவாக அங்கு இருக்கக்கூடிய சிரிய நாட்டினுடைய இறையாண்மைக்கு மீறுதலாகி பயங்கரமான குண்டு தாக்குதலை நடத்தினார்கள். அங்கே ஏற்கனவே கொலான் குண்டுகளை பயன்படுத்தியது மட்டுமல்ல, இப்போது ஒரு 2 மாதத்திற்குள் உள்ளே சென்று ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்கு ஆதரவாக நான் போராடுகிறேன். இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? யாரும் கேட்க சக்தி இல்லை. ஐநாவும் இல்லை, அமெரிக்காவும் இல்லை, அண்டை தேசங்களும் இல்லை. சிரியா கடைசியில் பேசி இப்பொழுதும் அங்கே தனது இராணுவத்தை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது இஸ்ரேல். இது 2வது சம்பவம். 3வது சம்பவம், ஏமனை இவர்கள் குண்டு போட்டு அந்த நாட்டில் கால் வைக்க முடியாது, அது ரொம்ப தொலைவில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிரதமரையும் 12க்கும் மேற்பட்ட போர்ட்போலியோவையும். இது 3வது. 4வது, மிக முக்கியமாக தோஹாவில் நேற்று நடந்த பயங்கரமான சம்பவம். இவர்களுடைய நட்பாக பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுத்து வரக்கூடிய கத்தருடைய அதிபர், அமெரிக்காவின் இவர்களெல்லாம் ஒரே சேனைகள் இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் இவர் உள்ளே சென்று நேற்று மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் நான் தான் உலக ஜனாதிபதி என்பதை போன்று நடத்திய தாக்குதல். 5வது, இதற்கு முன்பு நடத்திய தாக்குதல் ஈரானில் எதற்காக செய்தீர்கள்? ஒரு நாட்டில் இருக்கிறத நாம் ஏற்கனவே சொன்னோம். 90க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை வைத்துக்கொண்டு அது சர்வதேசத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் 7 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. மல்டி ஸ்டோரேஜ், இதாக ஹெவி வாட்டர் ஒரு ஸ்டோரேஜ், இன்னொன்று அதை என்ரிச் பண்ணுறது, அதே போன்று சென்ட்ரிஃபியூஜஸ், எல்லாவற்றுக்கும் அடுக்கடுக்காக ஆர்சனல்ஸ்லாம் வைத்திருக்கிறது. இப்போது வெளியேறி இருக்கிறது. ஈரானில் 30க்கும் மேற்பட்ட 11 சயின்டிஸ்ட் மற்றும்
இராணுவ தலைவர்களை உள்ளே அத்துமீறி 200 பேரோடு போரிட்டது. இது ஈரான் தாக்குதல். ஹமாஸை அழிப்பே என்று சொல்லி மக்களை 66,000த்திற்கும் மேற்பட்டவர்களை இன்று காலை வரை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவனுக்கு தீர்வு என்ன? நேற்று அமெரிக்காவினுடைய மனசாட்சியாக இருக்கும் இவற்றுக்குள்ளே சென்று விட்டார்கள். சென்றவுடன் உடனடியாக அமெரிக்க அதிபருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது, இஸ்ரேல் உள்ளே வருகிறான் என்று. அமெரிக்க அதிபர் ஷாக் ஆனதாகவும் செய்தி வருகிறது. அமெரிக்க அதிபர் இந்த செய்தியை யூகிப்பதற்கு முன்பு கலில் ஹயா மற்றும் மிசைல் இவரை எல்லாம் குறிவைத்து தான் குண்டு போட்டு விட்டதாகவும் செய்திகள் வருகிறது. அப்போ அமெரிக்காவுக்கு தெரியாமல், அமெரிக்காவிடத்தில் எதுவும் சொல்லப்படாமல், தனது பாஸிடமே எதுவும் சொல்லாமல், தனக்கு உதவி செய்து வருகிற மாஸ்டரிடத்திலே, தலைவரிடத்திலே எதுவும் சொல்லாமல், அமெரிக்காவின் களம் இருக்கக்கூடிய, அமெரிக்காவினுடைய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கத்தருக்குள் சென்று, அங்கு சென்றவுடனே அமெரிக்கா இராணுவம் இதை கண்டுபிடித்தார்கள் ரேடாரில். உடனே தகவல் தெரிவிப்பதற்கு முன்னால் தாக்குதலை நடத்திவிட்டார்கள் என்ற தகவல் இன்று காலை தற்போது வந்திருக்கிறது. இது ஒரு பெரும் அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியை விட மிக முக்கியமாக, இனி எந்த காலத்திலும் அரபுகள் இவனை நம்ப மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் ஈரான் மட்டும்தான் இவனுக்கு அச்சுறுத்தல். இப்போ ஹமாஸ் பொறுத்தவரை, ஹமாஸுக்கு இருக்கிற பலமாக சொல்லப்படுது, அவர்கள் பூமிக்கு கீழ் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 600 கிலோமீட்டர் வடிவிலான அந்த டனால், அதிலிருந்து அவர்கள் உருவெடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். தாக்குதல் நிறுத்தப்படாது. அது அவர்கள் அழிக்கவும் இவரால் முடியாது. அது புது புது வடிவத்திலே வந்து கொண்டிருக்கும். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் நாம் சொன்னோம், ஏராளமான கொரில்லா தாக்குதல்களிலே பலர் கொத்து கொத்தாக இருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவத்தினர், அவர்களுடைய ட்ரக் கேரியர்கள் அழிக்கப்படுகின்றது. அவர்கள் ஆம்பூஸ் தாக்குதலில் எதிர்பாராமல், இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர்கள் உள்ளே செல்வது முழுமையாக தடைபடும். ஏன்னா போக மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், இந்த கலீலுல் ஹயாவையும் மிசைல் இவர்களையெல்லாம் குறிவைத்ததை அவ்வளவு எளிதாக ஹமாஸ் இனி எடுத்துக்கொள்ளாது. மிக முக்கியமாக கலீலுல் ஹயா, ஜஹர் ஜாப்ரின், ஹாலித் மிசைல் இன்று கொலை செய்யப்பட்டிருந்தால் ஒரு பெரும் சிக்கலை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஏதோ அவர்கள் தப்பியிருக்கிறார்கள். இப்போ இதை உணரக்கூடிய நேரத்தில் யார் இருக்கிறா? துருக்கி இருக்கிறது, எர்டோகன், ஒரு வலிமையான தேசம். சவுதி அரேபியா இருக்கிறது, எம்பிஎஸ், ஒரு வலிமையான தேசம். அந்த அளவிற்கு கத்தர் இல்லை. ஈஜிப்ட் இருக்கிறது, அப்துல் அல் ஃபத்தா சிசி, அப்துல்லா, இவர்கள் அனைவரும் அமெரிக்காவினுடைய பிராக்சிகள். இந்த பிராக்சிகள் என்ன செய்ய போகிறார்கள்? அமெரிக்கா தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இதை ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படலாம். ஆனால் அதற்கான சமிக்கைகள் இன்று வரைக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த கொடூரமான விவகாரத்தில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கவலையாக இருக்கிறது. எது எப்படியோ தொடர்ந்து இன்னும் பலாயிரக்கணக்கான பலஸ்தீன அப்பாவிகளும் குழந்தைகளும் பெண்களும் கொண்டே இருப்பார்களா? இதற்கு தீர்வுதான் என்ன? ஒரு காலமும் பலஸ்தீன போராட்டத்தை இவர்கள் மௌனியாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியவில்லை. ஏனென்றால் இத்தனை அளவு அழிந்த பின்பும் ஹமாஸ் தனது ஆயுத களஞ்சியங்களை மூடிவிட்டு கீழே வைப்பதற்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்களா? இல்லை என்றால் இஸ்ரேலுக்குள் ஏதாவது ஒரு புரட்சிகள் நடக்குமா? இப்படி பல கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. ஆனால் ஹமாஸ் வலிமையாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் டேனலுக்குள், அந்த சுரங்கத்துக்குள் இருந்து கொண்டே போராடி கொண்டிருக்கிறார்கள். தோஹாவை தாக்கிய பின்பு இனி அரபு யூனியன் என்ன முடிவெடுக்க போகிறது, என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்தாலும் அவர்கள் இனி என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்ற கேள்வியிலும், இனி ஒரு காலமும் ஹமாஸ் யாரோடும் பேசப்போவதில்லை. அப்படி பேசினாலும் கடுதாசின் மூலமாகத்தான் அவர்கள் பேச முடியும். ஏனென்றால் யுஎன் செக்யூரிட்டியில் இருப்பவர்கள் தான் அமெரிக்காவுக்கு சொன்னதன் காரணமாகத்தான்
ஏமனில் இந்த நடத்தியிருந்தார்கள். அப்துல் சிசி அவர்களோ அப்துல்லா அல்சி, அதாவது அவர் பேர் என்னது, அல் ஹவுதியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாராலும், அமெரிக்காவுடைய மொசாத்தாலும் அமெரிக்காவுடைய சிஐயாலும் மொசாத்தாலும் ஒரு சிறு தகவல்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் யாராலும் ஹவுதிகளை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை. ஹவுதியினுடைய தலைவர்களை அவர்களால் கொல்ல முடியவில்லை. காரணம், அவர்களுடைய கட்டமைப்பு மட்டுமல்ல, அவர்கள் எந்த டிஜிட்டலை பயன்படுத்துவதில்லை, எந்த டிஜிட்டல் அவர்கள் பயன்படுத்தவில்லை, எந்த உளவு அமைப்புகளும் அவர்களால் ஈடுபட முடியாது. அப்படி ஒரு கட்டமைப்பில் அவர்கள் இருப்பதால் ஹவுதிகள் திரும்ப 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 உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அரபுகள் என்ன செய்ய போகிறார்கள் என்றுதானே நேற்று கொண்டு போட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சவுதியில் பதட்டம், எகிப்தில் பதட்டம், துருக்கியில் பதட்டம், ஜோர்டானில் பதட்டம். கத்தர், அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? ஹமாஸ் தொடர்ந்து அழிக்கப்படுகிறது என்று சொல்லி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நாம் மீண்டும் புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.